கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு நான் வடகம் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வடகம் சேர்த்து காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெள்ளை பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி காரக்குழம்புல நம்ம என்னென்ன காய்கறிலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் 3 காய்கறி சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி காரக்குழம்பு செஞ்சுருக்கோம். இந்த காய் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு புளி கரைசல் சேர்த்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்புனா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே காய்கறியில் இறங்கியிருக்கும். இப்போ குழம்பு இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான காரக்குழம்பு ரெடி.